போனே கிடைக்க மாட்டேங்குது. இது போயிடலாம் அத்தை. ஹலோ ஹலோ, நான் பனிமலர் பேசுறேன். யார் மதி? சோமுவா? இல்ல அத்தை, பனிமலர்னு ஒரு கஸ்டமர். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்தை, கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. என்னாச்சு? உங்க தங்கச்சி ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கா. போனை கட் பண்றா. நான் தான் சொன்னேன்ல, நீ தான் கேட்க மாட்டேங்கிற. அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரா? இப்ப நான் மறுபடியும் போன் பண்றேன், எடுக்கறாளா இல்லையான்னு பாப்போம். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னைய சந்தேகப்படுறியா? நான் என்னமோ ஏமாத்துக்கிற மாதிரியும் நீ என்னமோ டெஸ்ட் வைக்கிற மாதிரி நடக்கிற. நான் உண்மையா இருக்கேன். இதுக்கு மேல சந்தேகப்பட்ட நீ இருந்து பாத்துட்டு வா. உண்மை தெரிஞ்சா என்ன கூப்பிடு, இல்லாட்டி வேணாம். ஆட்டோ இதோ வரேன் சார். ஆட்டோ எடுக்கணும். இருங்க, நானும் வரேன். நானும் வரேன். அத்தை இருங்க, நான் போய் கேஷ் எடுத்துட்டு வரேன். மதி மதி மதி, இங்க வா. என்னத்த? மதி, ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம் மதி, சரியா போச்சு. ஏன் அத்தை, போயிட்டு வந்துடலாம். அதான் பார்த்தா தெரியுதா மதி, சரியா போச்சு. என்னத்த? அது சோடா குடிச்சேன்ல, நெஞ்சு கரிப்பெல்லாம் சரியா போச்சு. நீ வா வா வா. அண்ணே, என்னம்மா? நான் ஆட்டோ வேணும்னா ஃபோன் பண்றேன். சரிம்மா. அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்களா வந்தாங்க, அவங்களே சண்டை போட்டு கொச்சிட்டு போயிட்டாங்க. என்ன இதெல்லாம்? கடைசி என்ன சொல்லுவாங்க? இந்த திவ்யா தான் நல்ல நாள் அதுவுமா வீட்டுக்கு வந்து நாத்தனார சண்டை போட்டு அனுப்பிட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த கேவலம் தேவையா? உண்மையிலேயே தம்பி நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி அபசகுணமா போயிருப்பாங்களா? அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா ஏன் சண்டை போட்டுருக்க போறாங்க? யாரு? மதி உங்ககிட்ட சண்டை போட்டலா? அப்போ அவங்க ஸ்ரீதேவி அக்காவை அப்படி பேசுனது சரின்னு சொல்றீங்களா? வாய மூடு திவ்யா. நானும் போன போதுன்னு விட்டா ரொம்ப தான் பண்ற. உங்க ஸ்ரீதேவி அக்கா என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு கேட்டியா? உங்க அம்மா வீட்டுக்கு நீ போறப்ப அவங்க உங்க வீட்டு வேலைக்காரமா உங்க அம்மா வசிங்கப்படுத்தினா அது வீட்டுல இருக்கிற 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நீ கண்டுக்காம போயிடுவியா? இவங்களை கண்டிச்சா வேலையை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. அதனால எங்க அம்மாவை என்ன வேணாலும் பேசிட்டோன்னு விட்டுருவியா? ஒரு பொண்ணா உனக்கு கோவம் வராது? அவங்கள நீ கண்டிக்க மாட்ட? அதைத்தானே மதி செஞ்சா? அதுக்கு நீ அவளை எப்படி எல்லாம் பேசிட்ட? எங்க எல்லாரையும் விட உனக்கு அந்த ஸ்ரீதேவி அக்கா தான் முக்கியம்னு காட்டிட்டல. என் புள்ள ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ அதுல கலந்துக்க மாட்டேன்னு என் பொண்ணு கோச்சிட்டு போறா. அதை என்னால தடுக்க முடியல. நான் பெத்த பொண்ணு இல்லாம இந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்க போகுது. அதுக்கும் நான் சரின்னு சொல்லிட்டு இதோ இந்த வேலையில நான் பாத்துட்டு இருக்கேன். ஏன் நல்ல நல்லதுமா வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான். நீ சொல்ற மாதிரி தான் தம்பி நல்லா இருக்க கூடாது, அபசகுணம் ஆகட்டும்னு மதி இங்க இருந்து போகல. எந்த அக்காவும் அப்படி நினைக்க மாட்டான். அதுவும் மதி நிச்சயமா அப்படி நினைக்கிறவ இல்ல. இவ்வளவு நடந்தோம் நான் ஏன் தெரியுமா ஒரு வார்த்தை கூட பேசல? எனக்கு தெரியும் என் பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிறவங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அவங்க சண்டை போட்டுக்கிற ஆளுங்க இல்ல.
போ போய் பொங்கல் சுண்டல ரெடி ஆயிடுச்சுன்னு நடராஜுக்கு ஃபோன் போடு போ. என்ன ஐயர ஏங்க இன்னும் வரல? அதெல்லாம் சரிங்க, சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. எங்க ஷியாம்? சார் மாடியில் இருக்காரு. அவன் ஒரு வேலையும் உருப்படியே செய்ய மாட்டான். ஷியாம், ஷியாம், எப்பா ஐயர் அரை மணி நேரத்துல வந்துருவாரு. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. ஆ சரி, நடராஜ் வீட்ல இருந்து யாரும் வரலையே? ஏன்? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன விஷயம்? என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நடராஜ் வீட்ல இருந்து யாரும் வரலங்க. மாப்பிள்ள என்னன்னு பாருங்க. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது மாமா. என்னப்பா சுவிட்ச் ஆஃப்னு வருதா? சரி, சாப்பாடு யார்கிட்ட சொல்லிருக்க? அதுவும் அவன் தான் பாத்துக்கிறான்ப்பா. எல்லாம் அவன் தான் சொல்லிருக்காங்கற. அவன் இன்னும் வரவே இல்ல. சம்மதி, டென்ஷன் ஆகாதீங்க. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி, போய் பாருங்க. கொஞ்சம் ஏப்பா இங்க நின்னு பேசிக்கிட்டீங்க? உள்ள போய் உட்காந்து பேசுங்க. சார் இருக்கு, போங்க உள்ள போய். வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. மேலதான் இருக்காங்க. உட்காருங்கம்மா. வாங்கம்மா. வணக்கங்க. உட்காருங்க. வணக்கம். ஷியாம், நடராஜ் அத்தை வந்திருக்காங்கடா. வாங்க. வணக்கம்ப்பா. எங்க உன் பார்ட்னரை நான் வந்துட்டு வந்துட்டு இருக்கேன். ராஜி, கூல் ட்ரிங்க்ஸ் எடு. வணக்கம்மா. வணக்கங்க. ராஜி, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுமா. நீங்க உட்காருங்க. அம்மா நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பாத்துட்டு குடு வரேன். குடு, அதுல ஒண்ணு எடு. என்ன பாத்து வர மாட்டேங்குதுப்பா. பரவாயில்ல, குடு குடு குடு. இந்தாங்க. நீங்க எதுக்குங்க இதெல்லாம் அம்மா செஞ்சீங்க? ராஜி, நீங்க பூவெல்லாம் கட் பண்ணி வை. சரிம்மா. நீங்க உட்காருங்க. சரிங்கம்மா, நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் கடையெல்லாம் எப்படிங்க போயிட்டு இருக்கு? அட என்னங்க, உங்க அளவுக்கு நான் பெரிய பிசினஸா பண்றேன். ஏதோ 2 கடை அது ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. என்னாச்சு? நாங்களே வந்துட்டோம், இன்னும் சுந்தரி வரல. அது வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்கள நீங்க தான் மெச்சிக்கணும். என்னாச்சு? பின்ன என்னங்க, மத்த நாள்ல கூட பரவாயில்ல, இன்னைக்கு இப்படி பண்ணலாமா? நல்ல நேரத்தை விட்டு அப்புறம் வருமா? இதெல்லாம் ஷாம்கிட்ட சொன்னா மூக்குக்கு மேல கோவப்படுவான். என்ன பண்றது? சொல்லு திவ்யா. இங்க ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சுமா. இருங்க இருங்க இருங்க, அத நான் பண்றேன்னு சொல்றேன்ல. ஏங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொல்ல புரியாது? வேலை பாக்குறவங்க எங்க உட்காரணுமோ அங்க உட்காருன்னு சொன்னேன். அவர் வந்து சொல்லட்டும், நான் போய்க்கிறேன். இல்லடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல. என்னம்மா? ஒண்ணு இல்ல, சும்மாரு. அவங்கள எதுக்கு வெளியே போக சொல்றீங்க? அவ என்ன பேசுறேன்னு தெரியுமா உனக்கு? அதனால தானே நான் கிளம்புறேம்மா. வாங்க போலாம். சுந்தரி ஏன் தான் இப்படி பண்றாளோ? சரி, நீங்க வந்து ஏதாவது பேசுங்க ப்ளீஸ். சரி,
நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து பேசிக்கிறேன். ஓகே. ச்சே, இந்த சுந்தரிக்கு என்னாச்சு? ஏன் தான் இப்படி பண்றாளோ? சுந்தரிக்கு புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சான்னு தெரியல. என்னாச்சு? சுந்தரி இங்க வரமாட்டேன்னு சொல்லி வீட்லயே உட்காந்துருக்காளாம். என்னங்க சொல்றீங்க? எனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியலங்க. பையன் ஆரம்பிக்கிற கம்பெனியோட திறப்பு விழாவுக்கு வீம்பு பண்ணிக்கிட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற அம்மாவை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? சுந்தரியால மட்டும்தான் இப்படி பண்ண முடியுது. நல்ல நாள் அதுவுமா இப்படி அபசகுணமா நடந்துக்கிறாங்களே, இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? ஹரி ஓம்னு பிளேயர் சொல்லி போடும்போதே இப்படி பண்ணா இவங்க இந்த இடத்துல இருந்து பிசினஸ் பண்ணி ஜெயிக்க வேண்டாமா? மதி வீட்டுக்கு வந்து திவ்யாவோட சண்டை போட்டிருக்கா. இவ்வளவு ரொம்ப பொறுமையா தான் பதில் சொல்லியிருக்கா. ஆனா அவ வேணும்னே வந்து சண்டை போட்டுட்டு போயிருக்கா. அம்மாவும் பொண்ணு ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? நம்ம வீட்டு விசேஷத்துல எல்லாம் மாமா மச்சான் வீட்ல இருந்து வர சொந்தக்காரங்க தான் அது சரியில்லை இது சரியில்லைன்னு புடிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த வீட்ல மட்டும்தாங்க இப்படி நடக்குது. சரிங்க, நான் போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். டேய் ஷியாம், என்னப்பா இதெல்லாம்? தெரியலப்பா, சந்திரமா தான் இப்படி சொல்லிட்டு போறாங்க. அவங்க என்ன வேணும்னு சொல்ல போறாங்க? நீ நடராஜ் கிட்ட பேசுனியா? இப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல தான்ப்பா இருக்கு. டேய், இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா? என்ன காரணம்னு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா? அவனை நம்பி இவன் கம்பெனி ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. டேய், உன்ன ஏமால கோவப்படு, என்னவோ பண்ணி தொலை. இவனுக்குன்னு வாட்சிருக்கான் பாரு ஒரு ஃப்ரெண்டு. மாப்பிள்ள, அப்பா கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. சரி, அதை விடுங்க. நீங்க போய் என்னாச்சுன்னு பாருங்க. போமா, மற்ற வேலையை பாருங்க. சுந்தரி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் அத்தை. மா பாட்டி, அம்மாங்க. ஏன் என்னாச்சு? என்ன பாட்டி இது? நான் ஒரு ஆளா இத்தனை வேலை பாக்குறது. இன்னைக்கு கம்பெனி ஓப்பனிங்க, நடுவில் சங்கம் வேலையா போயிருந்தேன். அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள ஃபோன் மேல ஃபோனு. இவன் வந்தா சண்டை போட்டா, அவன் வந்தா கோச்சிட்டு போயிட்டானா நான் எப்படி வேலை பாக்குறது? ஏமா இப்படி பண்றீங்க? ஏன் ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? யாருப்பா சண்டை போட்டது? அதான் மதி வந்தாலாம், என்னமோ தாம் தூம்னு குதிச்சுட்டு கோச்சிட்டு போயிட்டலாமா? என்னம்மா இது, ஒண்ணுமே பேச மாட்டீங்க? பின்ன என்னப்பா, நீ வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு கேட்கலையே. இதெல்லாம் நடந்துச்சாமேன்னு கேக்குற? ஒரு பக்கம் மட்டும் கேட்டுட்டு பேசுறப்போ நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னம்மா நீங்க, நான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆர்டர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, நல்லா யோசிச்சு முடிவெடுத்து தான் சொல்றேன். பாருங்களேன், இப்ப கூட ஏதோ உள்ள வச்சுட்டு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்லப்பா, நான் எதுவும் பேசல, விட்டுடு. தெரியாதனமா இந்த வீட்ல ஒரு பொங்கலை வைக்க சொல்லிட்டேன். அதுக்கு ஆளாளுக்கு எப்படி டார்ச்சர் பண்றீங்க? மாப்பிள்ள, நீங்க சத்தம் போடுறது ரோடு வரைக்கும் கேக்குது. ஆமா, நீங்க இன்னும் கிளம்பாம நின்னுட்டு இருக்கீங்க. இல்ல, அது வந்து எல்லாம் எனக்கு தெரியும். இது பொம்பளைங்க பிரச்சனை. நீங்க என்ன பேச போறீங்க? அங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வர்றவங்கள நாம தானே முன்ன நின்று வரவேற்கணும். நீங்க முதல்ல கிளம்புங்க. இங்க இருக்கிற பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். ஏய், இங்க வா. அப்படி ஓங்கி விட்டேன்னு தெரியுமா? அங்க என்னடி சொல்லிட்டு வந்த? வீட்டுல பிரச்சனை, புருஷன் போட்டு அடிக்கிறேன்னு அழுதுட்டு வந்து நின்னல்ல. நான் கூட முடியாதுன்னு சொன்னப்ப மாப்பிள்ள தானே உன்னை பெருந்தன்மை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அந்த நன்றி இருக்க வேண்டாம்? ரெண்டு நாள் தின்னு வயிறு நிரம்பின உடனே உன் வேலையை காமிக்கிறியா? அது இல்லைங்கம்மா. பேசாதடி. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சுந்தரி தான் எல்லாம்.
அவளுக்கு உதவி பண்ற மாதிரி இருந்தா இரு, இல்லனா இப்பவே கிளம்பு. ஐயோ அம்மா, இனிமேல் சத்தியமா என்னால எந்த பிரச்சனையும் வராது. ஏய், உனக்கு என்னாச்சு திவ்யா? நீ ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது. இந்த வீட்ல உன்னால நல்லது நடக்குதுன்னா அதுதான் பிறந்த வீட்டுக்கு பெருமை. உன்னால ஒரு பிரச்சனை வருதுன்னா அது இந்த வீட்டுக்கு வர பிரச்சனை இல்ல, எனக்கு வர்ற பிரச்சனை மாதிரி. பொண்ணு சந்திரா எப்படி வளர்த்திருக்கா பாருன்னு சொல்லணும். எப்படித்தான் வளர்த்தாளோன்னு பேரை வாங்கி கொடுத்துறாத. எப்ப நீ தாலி கட்டிக்கிட்டு வந்தியோ அப்பவே மாமியார் நாத்தனார்னு அவங்கள அனுசரிச்சுதான் நீ போகணும். உன் கூட சண்டை போட்டது யாரு? உன் நாத்தனார் தானே. அவ வயசுல மூத்தவ. தப்பா ஒரு வார்த்தை சொன்னாலும் சொல்லிட்டு போறா. அதுல நீ ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டல்ல. இத பாரு, யார் பண்ணது சரி தப்புன்னு இப்ப நான் பேச வரல. மதி மேல தப்பு இருந்தா நீ ஒதுங்கி போ, உன் மேல தப்பு இருந்தா மதி விட்டு கொடுத்துட்டு போட்டோம். இது கூட தெரியலன்னா எப்படி குடும்பம் நடத்துறது? திவ்யா, இப்போ உனக்கு சொல்றதா, இனிமே இந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி நடந்துச்சுன்னு என்னைக்காவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன சுந்தரி, இதுங்கதான் சின்ன பிள்ளைங்கன்னா நீ இப்படி பண்ணலாமா? இது உங்க வீட்டு விசேஷம் இல்லையா? அங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல கிளம்பி போலாம் வா. என்ன சுந்தரி, கிளம்புன்னு சொல்றேன்ல. இத பாரு சுந்தரி, நடந்ததெல்லாம் விடு. நான் தான் எல்லாரையும் கண்டிச்சிட்டேன்ல, கிளம்பு போலாம். இல்லைங்க, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு யார் மேலேயும் கோவமோ வருத்தமோ இல்லை. திவ்யா, இதுல பொங்கல் சுண்டல் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போமா. மா, என்னம்மா ஏன் அப்படி பண்றீங்க? மாப்பிள்ளை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசுறேன். என்ன சுந்தரி, நீ இல்லாம எப்படி? நாங்க இல்லாம கூட நடக்கலாம். நீதான் உன் புள்ள வளர்ச்சிக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், பார்த்து பெருமைப்படணும். என் பொண்ணு வராம அவ மனசு நோக்கடிச்சிட்டு நான் மட்டும் அங்க வந்து நின்று என்ன பண்ண போறேன்? நீங்க போயிட்டு வாங்க. அத்த, இவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுட்டு தான் பேசுறாங்க. ஐயோ மாப்பிள்ளை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல. சுந்தரி, ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வா. தயவு செஞ்சு நான் கட்டாயப்படுத்தாதீங்க. மதி இல்லாம நாங்க வந்து அழுதுட்டு நின்னா அது நல்லா இருக்காது. அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் கேக்குறேன், நீங்க வர முடியுமா முடியாதா? அதான் சொல்லிட்டு நிப்பா, நீங்க போயிட்டு வாங்க. அத்த, இவங்க வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க, அவங்க வர மாட்டாங்க, நம்ம போலாம். மாப்பிள்ளை வாங்கன்னு சொல்றேன்ல. திவ்யா, கிளம்பு. வாங்க. சுந்தரி, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. சுந்தரி வராதது எனக்கு என்னமோ மனசு கேட்கல மாப்பிள்ள. எனக்கு மட்டும் கஷ்டமா இருக்காத. அவங்க பண்றது எதையுமே சரின்னு எடுத்துக்க முடியாது. மதி வந்தா சுந்தரி வந்துருவாள்ல. மதி, போன் அடிக்குது பாரு, எடு. இந்த வரேன்.